லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. திமுகவினரால் தாக்கப்பட்ட திமுக கவுன்சிலரின் கணவர், கவுன்சிலர் அலுவலகத்தில் வைத்து தாக்கப்பட்ட கவுன்சிலரின் கணவர், திமுக பிரமுகர்களே ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்ட சம்பவம் என்ன நடந்தது? முழு விவரத்தை பார்க்கலாம். சென்னை பெருநகர மாநகராட்சி வளசரவாக்கம் 11வது மண்டலத்தில் 153வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் சாந்தி ராமலிங்கம். இந்த நிலையில் போரூரில் உள்ள 153வது வார்டு மாநகராட்சி டிவிசன் அலுவலகத்தில் கவுன்சிலர் அமரக்கூடிய சீட்டில் கவுன்சிலரின் கணவர் ராமலிங்கம் அமர்ந்துள்ளார். அப்போது அங்கு வந்த ராமாபுரம் 154வது வார்டு திமுக சென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவி அலுவலகத்துக்குள் புகுந்து கவுன்சிலர் சீட்டில் உட்கார நீ யார் என்று ராமலிங்கத்திடம் கேட்டிருக்கிறார். மேலும் கவுன்சிலரின் கணவர் ராமலிங்கத்தை இருக்கையிலிருந்து எழுப்பி தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் கை கலப்பாக மாறியது. இதனால் வெடித்த மோதலில் ரவியும் கவுன்சிலரின் கணவர் ராமலிங்கமும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். திமுக பிரமுகர்களை ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் ரவியின் ஆதரவாளர் ஒருவர் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டிற்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் ஏதும் பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.